என்னடி மருமவளே, என் மகன் சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டானா? வாங்கிட்டு வந்துட்டார் அத்தை, இந்தாங்க. என்ன மொத்த கணக்கில் 2000 ரூபா குறையுது? எங்கே போச்சு என் மகனுக்கு சம்பளம்? மாதம் 20,000 செடி. என்ன பண்ணுவா அத்தை? வீட்டில் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அவர்கிட்ட கேட்டேன். ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டுமான்னு. கொடுத்துருன்னு சொன்னார், அதனால தான் கொடுத்துட்டேன். வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒரு வழி தெரியல. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் கொடுத்தேன் அத்தை. என்னது, உங்கள் அம்மாவுக்கு என் பிள்ளை சம்பாதிச்சதுல 2000 எடுத்து கொடுத்தாயா? சீமையிலாத சின்னால பட்டு சிலுக்கிட்டு வந்தாலும் என் மினுக்கிட்டு வந்தாலும் என் மருமக வச்சுட்டு இதுக்கு தான் உன்னை நான் கட்டிட்டு வந்தனா? என் மகனுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என் வீட்டு சம்பளத்தை எடுத்து வச்சுட்டு எவ்வளோக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏன் ஓத்தால சம்பாதிச்சு போடுறதுக்கு உன் அண்ணன் என்ன பண்ணுறான், உக்கா என்ன பண்ணுறான், உன் தம்பி என்ன பண்ணுறான், உன் சொந்த பந்தலாம் என்ன பண்ணுறாங்க? என் மகன்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறீங்க, வெக்க கட்ட சிரிக்கலாம். இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தான் அத்தை நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும்னு உடம்பு சரியில்லைன்னு கேட்டு தான் அத்தை உதவி செஞ்சேன். கேட்காம நான் எந்த உதவியும் செய்யலையே. நீ கேட்டு செஞ்சியோ கேட்காம செஞ்சோ அது எனக்கு தேவை. என்னம்மா அங்கே சத்தம் ரோடு வரைக்கும் கேட்குது? நீ கத்துற கத்து அன்னிக்கிட்ட எதுக்குமா அப்படி கத்திட்டு கிடக்குற? கொஞ்சம் கூட அறிவு இல்லை உனக்கு? சத்தத்தை குறைச்சானே அதுவாமா? இந்த மாதம் என் புள்ள வாங்கி சம்பாரிச்ச சம்பாரணி எல்லாம் தூக்கி ஆத்தா வீட்டில் கொடுத்துட்டு வந்து இங்கே என்கிட்ட கதை சொல்லிட்டு உட்காந்துக்கா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா. இவ்வளவு தானம்மா? இந்த மாதம் என்னோட சம்பளத்துலேருந்து உனக்கு காசு கொடுக்குறேன், அதை எடுத்து வீட்டு செலவு சமாளிச்சுட்டு போங்களேன். இது ஒரு பெரிய விஷயமா? ஏமா அப்படி நடந்துக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டே நிற்கிறீங்க. அன்னிக்கிட்ட உன்கிட்ட தான் ஓ மாமியார் காரி பிடுங்கி திங்கிறாளே, அவளுக்கு கொடுக்கறதுக்கே தான் உனக்கு சம்பளம் பத்த மாட்டுது. இதில் நீ எங்கேருந்து என் குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு நீ பணம் கொடுப்ப? குடும்பம்னா கஷ்டம் வருந்தாம்மா. அதுக்காக வீட்டுக்கு வந்த குத்து வழக்கு மருமவளை அசிங்கப்படுத்துறதோ கேவலப்படுத்துறதோ 1000-2000 அம்மா வீட்டுக்கு கொடுக்குறதோ கேள்வி கேட்டு கேவலப்படுத்திட்டு இருந்தா பொம்பளையா பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் உங்களுடைய பொண்ணு, நான் என் மாமியார் வீட்டுக்கு இது வரைக்கும் செஞ்சுட்டு தான் இந்த வீட்டுக்கு வரேன் போகிறேன். அப்போ என் மாமியார் இதே மாதிரி தடுத்திருந்தா உங்கள் வீட்டுக்கு சம்பளம் தான் வந்திருக்குமா? இல்லை நீங்கள் தான் இப்படி நல்ல நிலைமையில இருக்க முடியுமா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. என் சம்பளத்தை இது வரைக்கும் என் புருஷன் கணக்கு கேட்டதில்லை, என்னுடைய அம்மாவும் கணக்கு போட்டு கிடையாது, என்னோட மாமியாரும் கணக்கு எடுத்து கிடையாது. ஆனால் அண்ணனோட சம்பளத்தை மட்டும் நீங்கள் அன்னிக்கிட்ட கணக்கு கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்? இனிமேல் திருந்துங்கம்மா. பெண்களுக்காக எவ்வளோ விழிப்புணர்வு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, எவ்வளோ அறிவுரை சொன்னாலும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. இனிமேல் திருந்துங்க. மருமகள்லாம் உங்கள் வீட்டு சொத்துன்னு நினச்சி பாசமாக அன்பாக என்கிட்ட எப்படி மகள்கிட்ட நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி அன்னிக்கிட்ட நடந்துக்குங்க. போய் முதல்ல அன்னிக்கிட்ட சாரி கேளுங்கம்மா. மருமகளே, என்னை மன்னிச்சிடு. என் மகன் வந்து எனக்கு புத்தியை சொல்லிட்டா. இனிமேல் நான் உன்னை திட்ட மாட்டேன். உன்னால் முடிஞ்சதை உங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்துரு. நான் இனிமேல் கேட்க மாட்டேன். என்னை மன்னிச்சிரு தாயி. நீ வேலையை போய் பாருங்க, நாங்கள் போய் மற்ற வேலையை பார்க்குறோம். அத்தை, நான் வேணா வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டுமா? அதெல்லாம் வேணாம்மா, மன்னிச்சிருமா. நான் வேணா வேலைக்கு போய் சம்பாரிச்சு நம்ம குடும்பத்தை பார்ப்போம்.